வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் தோல் மல்லி இலை சேர்த்து துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். இந்த துவையல் சாதத்தோடையும் தோசையோடையும் சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தோடு நம்ம இந்த துவையல் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்கிறதுக்கு நம்ம பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம். அது கூடவே அதே அளவு மல்லி இலை எடுத்துக்கலாம். ஒரு 6-7 வற்றல், ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வெல்லம், ஒரு கோழிக்கு அளவு புளி. இதெல்லாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வத்தல், பூண்டு, தேங்காய், அப்புறமா பீர்க்கங்காய் தூள், அப்புறமா மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக நிறம் மாதிரி வந்தால் போதும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, வெல்லம், கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் வதக்கிக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பீர்க்கங்காய் தோல் வச்சு செய்த துவையல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.